பொதுவாகவே உங்களுக்கு நிலராசி கொஞ்சம் இருக்குங்க. மனைவி மூலியமா, மனைவி கொண்டு கூடிய வரதட்சணை மூலியமா, இல்ல மனைவியோடைய முன்னோருடைய சொத்துகள்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ராஜ யோகமே இருக்கு. சொல்ல போனா ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு பொதுவா கல்யாணமே நடக்காது. ஏன்னா உங்க ஜாதகத்துல அப்படி ஒரு குறை இருக்கு. அதையும் மீறி கல்யாணம் நடந்துருச்சுன்னால் நீங்க உங்க மனைவி கூட அனுசரணையா இருந்துட்டு போனோம். கோபத்தினால அடிக்கிறது, துன்புறுத்துறது இருந்தா பிரிவு ஏற்படக்கூடிய தருணம் 30 to 45 வயசு வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் கால மாடு தான் உங்க ஜாதகத்தோடைய தருணம். இருந்த இடத்திலேயே தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும். அதனால கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து அனுசரணையா இருந்து கொண்டு போனீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க உச்ச நிலைமை அடையலாம். ரிஷபராசிக்காரங்கள் கொஞ்சம் பெண் மோகங்கள் உடையவங்க. மனைவி அல்லாத மாற்றான் பெண்களுடைய சவகாசங்கள் வச்சுக்கணும், ஆசை வார்த்தை பேசணும், ஜாலியா பேசணும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நண்பர்கள் நிறைய வேணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய தருணம் உடைய ஜாதகமும் கூட. கவனமா இருக்கணும். மனைவி மக்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடாது. இப்படி முறையான அமைப்புல இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை யோகம் அடையக்கூடிய தருணம் உண்டு. ஆனா உங்களுக்கும் ஒரு 40 வயசு ஆன உடனே உடல்நல குறைவு ஏற்படும், வாதங்கள் வரும், பல விவாதங்கள் வரக்கூடிய, வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு வரும். ஏன்னா அப்போ உங்களுக்கு சனி மகாதசை நடக்கும். அப்பா வழி சொத்துக்கு ஆகாது. உங்களுக்கு அப்பா இருந்தா அப்பாக்கு துர்மரணம் ஏற்படும்.